அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் ஒரு அருமையான பொட்டுக்கல்லையில் ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கும். ஆயில் சூடானதும் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 5 வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து இதை ஃபுல்லாக வதக்கிடுவோம். அதோட சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்து கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதை வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். அதை அரைச்சி எடுத்துட்டோம். கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 தாளிப்பு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அந்த தாளிப்பை சேர்த்துக்குவோம். ஒரு அருமையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.